இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல 19க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் காசா மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 தினங்களுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் 20 அம்ச கோரிக்கை சொல்லி 5 தினங்களுக்கு பிறகு ஹமாஸ் இதை சம்மதம் தெரிவித்தாலும் சில கேள்விகள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. முதல் 9 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் காசா யுத்தம் எப்படி நிற்கப் போகிறது, அதிலிருந்து எப்படி ராணுவ வீரர்கள் வெளியேறப் போகிறார்கள், ஹமாஸ் என்ன செய்ய வேண்டும், ஹாஸ்டேஜஸ் எப்போது எங்கே எப்படி கொடுக்கப்படும், இதுதான் அந்த 9 பாயிண்ட்ஸ். அந்த முதல் 9 பாயிண்ட்ஸில் சில கேள்விகள் இருப்பதாக ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. எஸ், நாங்கள் அக்ரி பண்ணிட்டோம், இந்த பீஸ் பிளானுக்கு அக்ரி பண்ணிட்டோம், பட் வி நீட் ஃபர்தர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்தர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு வார்த்தை காரணமாக தான் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்துகிறாங்க. பட் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க, பீஸ் டீலுக்கு சம்மதம் தெரிவித்து விட்ட அந்த நொடியே யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரே, யுத்தம் நின்னதா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ தான் நெத்தன்யாகு அவர்களுடைய அரசாங்கமும் அவங்களுடைய இராணுவமும் இன்று ஒரு சேர ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நாங்கள் டெம்பரரியாக இந்த மாதிரியான சில இடங்களில் பாம்பிங் அப்படிங்கிறத செய்கிறத நிப்பாட்டியிருக்கோம், இது ஒரு பெர்மனன்ட் விஷயம் கிடையாது. ஸோ பெர்மனண்டாக நாங்கள் இன்னும் எதுவுமே செய்யலை, காரணம் இது பீஸ் பிளான் அப்படிங்கிறத 100% ஹமாஸ் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான். அப்போ 19 பேரை கொண்டுட்டீங்களேப்பா அப்படின்னு கேட்டால் அந்த டெம்பரரியாக நடந்த குண்டுவெடிப்பில் தான் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.